வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று விரிவாக்கம் செய்யப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தை திறந்து வைத்து நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். இதற்காக மாலத்தீவில் இருந்து இந்திய விமானப்படைக்கு சொந்தமான தனி விமானத்தில் இன்று இரவு 7:50 மணி அளவில் தூத்துக்குடி விமான நிலையத்துக்கு பிரதமர் வருகிறார். அவருக்கு முக்கிய பிரமுகர்கள் வரவேற்பு அளிக்கின்றனர். தூத்துக்குடி விமான நிலையத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்த பின்னர் செட்டிநாடு கட்டிடக்கலையை பிரதிபலிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள விமான நிலைய பயணிகள் முனையம் உள்ளிட்ட இடங்களை பார்வையிடுகிறார். பின்னர் விமான நிலைய வளாகத்தில் நடைபெறும் விழாவில் கலந்து கொண்டு தமிழகத்தில் ரயில்வே துறை சார்பில் நிறைவேற்றப்பட்டுள்ள ரூபாய் 1032 கோடி மதிப்பில் பணிகள், தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் முடிக்கப்பட்டுள்ள ரூபாய் 2557 கோடி மதிப்பிலான பணிகளை திறந்து வைக்கிறார். கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் ரூபாய் 548 கோடியில் 3வது மற்றும் 4வது உலையில் இருந்து மின்சாரத்தை வெளியேற்றுவதற்காக உள்ள மின் பரிமாற்ற அமைப்பு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். மொத்தம் சுமார் 4500 கோடி மதிப்பிலான திட்ட பணிகளை பிரதமர் தொடங்கி வைத்து பேசுகிறார். விழாவில் தமிழக ஆளுநர் RN ரவி மற்றும் மத்திய மாநில அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள், அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர். விழா முடிந்த பிறகு இரவு 9:30 மணிக்கு தனி விமானம் மூலம் பிரதமர் திருச்சிக்கு புறப்பட்டு செல்கிறார். பிரதமர் பங்கேற்கும் விழாவை முன்னிட்டு தூத்துக்குடி விமான நிலையத்தில் பிரம்மாண்ட பந்தல் மற்றும் மேடை அமைக்கப்பட்டுள்ளது. விமான நிலையம் வளாகம் முழுவதும் சிறப்பு பாதுகாப்பு பிரிவினரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. சுமார் 2000 போலீசார் 5 அடுக்குகளாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் பிரதமர் வருகையை முன்னிட்டு தூத்துக்குடி கடல் பகுதியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.